இன்றைக்கு நம்ம எல்லாம் உடன்பிறப்பாக கருதி ஓயாது உழைத்து நம்மை ஆளாக்கி இருக்கக்கூடிய நம்முடைய ஒப்பற்ற தலைவர் கலைஞர் அவருடைய உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகள், பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். குளத்தூருக்கு வந்தால ஒரு எனர்ஜி வந்துடும். ஒரு உற்சாகம் வந்துடும், வேகம் வந்துடும், ஒரு புத்துணர்ச்சி வந்துடும். அது எனக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் நல்லா தெரியும். அதுலேயும் மணவிழா, மணக்கோலம் கொண்டிருக்கக்கூடிய மணமக்களை எல்லாம் நான் பார்க்கிறேன். ஆக மணமக்களோடு இந்த விழாவில் நாமெல்லாம் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துகிற விழாவாக இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய குடும்பத்தில் ஒரு திருமண நிகழ்ச்சி நடந்தால் எப்படி நம்மெல்லாம் மகிழ்ச்சியோடு கலந்து கொள்வோமோ அதே போல தான் இந்த திருமண நிகழ்ச்சியில் அத்தனை பேருமே, நான் மட்டும் இல்லை, நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் மட்டுமில்லை, வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருமே அந்த உணர்வோடு தான் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கிறோம். யாராவது குளத்தூர்னு பேர் சொன்னாவே அது சாதனை, இல்லைன்னா ஸ்டாலின், என்று ஞாபகத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு இந்த தொகுதியில் நான் 2 கலந்திருக்கிறேன் என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். ஏராளமான திட்டங்களை இந்த தொகுதிக்கு நிறைவேற்றி இந்த குளத்தூர் தொகுதியை நம்முடைய அமைச்சர் நேரு அவர்கள் சொன்னது போல 234 தொகுதி இருக்குன்னா இந்த தொகுதியை பார்க்கிற போது எங்களுக்கு பெருமையாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது, பயமும் இருக்குதுன்னு சொன்னார். அது மட்டும் இல்லை, பொறாமையும் இருக்குது அவங்களுக்கெல்லாம். அதுதான் கெட்ட எண்ணத்தில் அந்த பொறாமை இல்லை, நல்ல எண்ணத்தில் தான். நாமும் இப்படி பணியாற்ற வேண்டும், நம்முடைய தொகுதிக்கு இந்த திட்டங்கள் வர வேண்டும் என்பதில் அவர்களும் இன்றைக்கு அந்த பணியை ஆற்றி கொண்டிருக்கிறாங்க. ஏதோ குளத்தூருக்கு மட்டும் நம்ம இதை செஞ்சுட்டோம், மற்ற தொகுதியை கைவிட்டோன்னு யாரும் நினைக்க வேணாம். எல்லா தொகுதியும் நம்முடைய தொகுதி தாங்க. அதனால தான் எல்லாருக்கும் எல்லாம் என்பதை முன் வச்சு நம்முடைய பணியை ஆற்றி கொண்டிருக்கிறோம். என்ன ஸ்பெஷல்னா, ஒரு மாவட்டத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு முறை, 3 மாதத்துக்கு ஒரு முறை நான் போவேன். ஆனால் குளத்தூருக்கு மட்டும் எப்படியா 10 நாளைக்கு ஒரு முறை நான் வந்துடுவேன். வரலன்னு கொஞ்சம் இருந்துட்டா, இல்லை ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சிட்டா சேகர்பாபு விட மாட்டார். என்ன ஒரு லிஸ்ட்டோடு வந்துடுவார், பெரிய பட்டியலை காட்டுவார் என்கிட்ட. அவர் வர்றதுக்கு முன்னாடி செல்ஃபோனில், வாட்ஸ்அப்பில் ஒரு பட்டியல் அனுப்பிச்சிடுவார் முதல்ல. ஏன்னா திடீர்னு கொடுக்கும்போது நான் ஷாக் ஆகிடக்கூடாது, அதிர்ச்சி ஆகிடக்கூடாதுன்னு ரொம்ப சாமர்த்தியமாக அந்த லிஸ்ட்டை அனுப்பிச்சிடுவார். அதில் ஒரு 10 பேராவது 10 பட்டியலாவது இருக்கும் நிச்சயமாக. 2 அடிக்கல் நாட்டு விழா இருக்கும், 2 திறப்பு விழா இருக்கும், கட்சி நிகழ்ச்சி தான் 2 இருக்கும். இப்படி ஒரு பட்டியல் போட்டு 2 பேர் கொடுத்துருவார். அப்படி கொடுத்தா தான், கொடுத்து அந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்தால் தான்
எனக்கும் அதில் ஒரு திருப்தி ஏற்படும். ஆக 10 நாளைக்கு ஒரு முறை வந்தால் தான் எனக்கு உள்ளபடியே ஒரு முழு திருப்தி உண்டாகும். என்னதான் நான் முதலமைச்சராக இருந்து பல மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணத்தை நடத்தி அல்ல பல அரசு நிகழ்ச்சிகளுக்கு சென்று, பல கட்சி நிகழ்ச்சிகளுக்கு சென்று, அல்லது பல பொது நிகழ்ச்சிகளுக்கு சென்று பல வரவேற்பெல்லாம் தருகிற போது அதில் எனக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சியை விட இந்த குளத்தூருக்கு வந்து நீங்கள் தர்ற வரவேற்பில் தான் அதிக மகிழ்ச்சி அடைவது உண்டு. இப்போ கூட என்னை காரில் அழைச்சிட்டு வரும்போது மாவட்ட செயலாளர் கேட்டேன், தொடக்கத்திலே கேட்டேன், இரு பக்கமும் சாலையில் இருபுறங்களும் மக்கள் நிற்கிறாங்களே, இளைஞர்கள், மகளிர், தாய்மார்கள்லாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க, வரவேற்பு கொடுக்குறாங்க, இறங்கிட்டுமான்னு கேட்டேன். இல்லை இல்லை, கிட்ட போனோன்னு இறங்கிக்கலான்னாரு. என்னன்னு தெரியல, முதல்ல இறங்கிட்டு சொல்லுவார். ஆனால் இன்றைக்கி என்ன கிட்ட போனால் இறங்கிக்கலாம் சொல்லுவார். நேரத்தை நிர்ணயிக்கிறது சொன்னாரா என்னன்னு தெரியாது. இன்னைக்கு கூட ஒரு பேசல வரீங்க, ஏன்னா தொண்டை கொஞ்சம் சரியில்லை, உடல்நலம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, அதுவும் இருக்கலாம். இருந்தாலும் பாதி தூரம் வந்த உடனே அவர்கிட்ட சொல்லாமே நான் இறங்கிட்டேன் காரை விட்டு. அது என்னால் கட்டுப்படுத்த முடியல. உங்களை பார்க்குற போது ஆட்டோமேட்டிக்காக இறங்கிடுறேன். அதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை.